தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு குரலாகவும் இந்தியாவின் ஒருமித்த குரலாகவும் அங்கே நம்முடைய நிலைப்பாட்டை நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து வைத்து அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு குழுவாகத்தான் பல முக்கியமான நாடுகளுக்கு பல குழுக்களை இந்திய அரசாங்கம் அனுப்புகிறது. சர்வதேச அளவிலே நம்முடைய நிலையை நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய நிலைப்பாடு என்ன என்கிற அந்த ஒரு நிலையை எடுத்து சொல்லுவதற்காக. ஏனென்றால் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியாவை பற்றி வேறு கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்ப தொடங்கி இருக்கக்கூடிய சூழலிலே உண்மையான நிலவரம் நம்முடைய நிலை என்ன, நிலைப்பாடு என்ன என்பதை எடுத்து சொல்லுவதற்காக இந்தியாவின் சார்பிலே எம்பிக்கள் அடங்கிய ஒரு குழு, ஃபார்மர் அம்பாசிடர்ஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் உருவாக்கப்பட்டு அனுப்பப்படும். இதெல்லாம் யார் போறது, யார் போகாம இருக்கிறது, யாரை அந்த கட்சி அனுப்புகிறது அப்படிங்கிற சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்று, அடிப்படையான ஒன்று, நாம் இந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அதன் பிரதிநிதிகளாக நாம் செல்கிறோம். We are going as Indians. We are not here to talk about conflicts or difference of opinions. We all care about the country. நாட்டை பற்றி அத்தனை பேருக்கும் அக்கறை இருக்கிறது. We all care about it and we all think that the nation is important. எங்களுடைய குழு ரஷ்யா, ஸ்பெயின், கிரீஸ், லாட்டிவா, ஸ்லோவேனியா ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருக்கிறோம். நிச்சயமாக தீவிரவாதத்தால் தொடர்ந்து இந்தியா பாதிப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கிற சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.